தமிழக அரசியல் களம் தற்போது யாரும் எதிர்பாராத பல அரசியல் திருப்பங்களை சந்தித்து வரும் களமாக மாறி நிற்கிறது. கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரு கட்சிகளின் எதிர்காலங்கள் மிகப்பெரிய அச்சத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கும் நிலையில் அடுத்து என்ன செய்வது என்பதான திட்டமிடுதலில் தீவிரமான கவனத்தை செலுத்தி வருகிறார்கள் இரண்டு திராவிட கட்சிகளின் முக்கிய தலைவர்கள். அரசியலில் அசுர வேகத்தில் களமிறங்கியுள்ள நடிகர் விஜய் தலைமையிலான புதிய ஆட்சி இப்படியே தொடருமானால் இது பல ஆண்டுகளுக்கு அஸ்திவாரம் விட்டுவிடும் என்ற அச்ச உணர்வு தற்போது திராவிட கட்சிகள் மத்தியில் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அரசியல் அச்சுறுத்தலை சமாளிக்க என்றைக்கும் எதிர் துருவங்களாக விளங்கி நின்ற திமுகவும் அதிமுகவும் திரைமறைவில் கைகோர்க்க திட்டமிட்டார்களா என்ற கேள்விகள் பலும் விவாதத்தை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவாதங்கள் ஒருபுறம் பேசும் பொருளாகவே இருந்த நிலையில் நீர் பூத்த நெருப்பை போல தற்போதும் அது புகைந்து கொண்டே இருக்கிறது. விஜயின் அரசியல் எழுச்சியை தடுத்து நிறுத்தவும் தங்களது பாரம்பரிய ஆதிக்கத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் இரு திராவிட கட்சிகளும் தற்போது ஒரு புதிய மாஸ்டர் பிளானை மீண்டும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதுதான் தற்போது அரசியல் களத்தில் அதிரடியாய் பேசப்படும் பேச்சு பொருளாக நின்று கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி படத்தை கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மெஜாரிட்டியை நிரூபித்துக் கொள்ள தனது வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் தாவேக அரசு நிச்சயம் தனது மெஜாரிட்டியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவோ அல்லது தங்களின் கட்சிக்குள் இணைந்து தேர்தலை சந்திக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க செய்யும் காலம் வரை எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற அச்சநிலை தற்போது நிலவி வரும் சூழலில் ஒரு புதிய அரசியல் வியூகத்தை வகுத்திருக்கிறார்கள் இரண்டு திராவிட கட்சிகளும். இரண்டு திராவிட கட்சிகளின் புது வேட்பாளராக மீண்டும் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தலைவராக திருமாவளவனை தமிழகத்தின் முதலமைச்சராக முன்னிறுத்தலாம் என்ற ஆச்சரியமான ஒரு யோசனையை மீண்டும் தீர்க்கமாக முடிவு செய்திருக்கிறார்கள். சமூக நீதி மற்றும் தலித் அரசியலின் அடையாளமாக பார்க்கப்படும் திருமாவளவனை முதல்வர் நாற்காலியில் அமர வைப்பதன் மூலம் தற்போதைய அரசியல் சூழலை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் என கணக்கிட்டு வருகிறார்கள் இரண்டு திராவிட கட்சிகளும். திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே தங்களின் ஆட்சியில் நேரடியாக பங்கேற்காமல் வெளியில் இருந்து முழுமையான ஆதரவை தர தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலம் புதியதொரு அரசியல் சமன்பாட்டை உருவாக்கி களத்தில் தங்களுக்கான பலத்தை நிரூபித்துக் கொள்ளவும் எதிர்வரும் அரசியல் களங்களிலும் தங்களுக்கான வாழ்வின் பாதைகளை எதிர்கொள்ளவும் இதற்கான வழிகளை தேடி வருகிறார்கள். இந்த திடீர் கூட்டு திட்டத்திற்கு பின்னால் சில முக்கிய சட்ட பாதுகாப்புகளும் மறைந்திருப்பதை யாரும் மறுக்க முடியாது. முதல்வர் விஜய் ஆட்சியில் இரு கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்களின் மேல் இருந்த பல்வேறு விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளை கையில் எடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை கையில் வைத்து தற்போது தராலடியாய் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் முக்கிய புள்ளிகள் மீது உள்ள நிலுவையில் உள்ள வழக்குகள் எல்லாம் தூசி தட்டப்பட்டு வரும் நிலையில் இதே நிலை தொடருமானால் என்ன ஆகும் நிலை என்பதான அச்சத்தின் விளிம்பில் இரண்டு திராவிட கட்சிகளின் முக்கிய புள்ளிகளும் ஒன்று திரண்டு ஓரணியில் நின்று தற்போது தங்கள் வலிமையை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள புது வழி தேடிக் கொண்டிருக்கிற தருணமாகவே இந்த அரசியல் சதுரங்க விளையாட்டு அரங்கேறி வருகிறது. புதிய அரசியல் அலைகளிலிருந்து தப்பிக்க முடியும் என்ற யதார்த்தத்தை இரு கட்சிகளின் தலைமை தற்போது உணர தொடங்கிவிட்டனர். தமிழகத்தில் ஆட்சி பீடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் விஜய் தனது அதிகார பீடத்தின் ஆளுமையில் தங்களை அதட்டி பார்த்துவிடக் கூடாது என்பதான அச்ச உணர்வும் ஒருபுறம் எதிரொலிக்க 60 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் இரு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்த வரலாற்றின் தடயங்களே இல்லாமல் துடைத்தெறிந்து விடப்படும் என்ற அச்ச விளிம்பின் மத்தியிலும் இதுபோன்ற ரகசிய அரசியல் சதுரங்க வேட்டைகளுக்கு தங்களை தயார் செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போதைய அரசியல் சூழலில் இரு திராவிட கட்சிகளும் தங்களது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள எடுக்கும் இந்த அதிரடி முயற்சி தமிழ்நாட்டின் வரலாற்றை புரட்டி போடும் ஆற்றலை கொண்டுள்ளதாகவே கருதப்படுகிறது. விஜய் ஒருபுறம் தனித்து நின்று சிதறடிக்கும் வாக்குகளை எதிர்கொள்ள மறுபுறம் இந்த மெகா கூட்டணி வியூகம் எந்த அளவுக்கு எடுப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என அரசியல் நோக்கர்களும் கருதுகின்ற நிலையில் நிச்சயம் தங்களுக்கான வலிமையை பறைசாற்றும் விதமாகவும் மீண்டும் மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய சூழலுக்கு ஆளும் தாவேக அரசை தள்ளி அதற்கு பதிலாக தங்களுடைய மெகா கூட்டணியின் மூலமாக தங்களின் வலிமையை நிரூபித்து காட்ட அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப திமுகவும் அதிமுகவும் தங்களின் சுயநலத்திற்காகவும் கட்சியை பாதுகாக்கவும் கைகோக்க துடிப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பூகம்பத்தை உருவாக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் அசூர வளர்ச்சியால் நடுநடுங்கி போயுள்ள திராவிட கட்சிகள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள தீட்டியுள்ள இந்த மாஸ்டர் பிளான் தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட அரசியலை முற்றிலும் மாற்றி எழுதப் போகிறதா? திருமாவளவனை முதல்வராக்கும் திட்டமும் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் தங்களின் வழக்குகள் மீதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் எடுக்கும் இந்த போன்ற முயற்சிகளுக்கு பலன் கிடைக்குமா என்பதை காலம் தான் பதில்